3 மாசத்துல 16 கிலோ எடை குறைச்சே இந்த சூப்பை குடிச்சேவும். இந்த சூப்பை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசால், பூண்டு இது எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது கூட நம்ம அரைக்கிறதுக்காக மல்லி, புதினா, ஒரு தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து அது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் அப்படியே ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதை ஒரு 10 பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லித்தலை தூவிட்டு அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். 20 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு மேலாக்க மல்லித்தலை, மிளகுத்தூள் தூவி சூப்பை இறக்கிடலாம். கஸ்டமைஸ் டயட் மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணணும், க்ரானிக் இஷ்யூஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு பின் பண்ணுங்கள். ஹெல்த்தியான சூப் ரெடி. என்னுடைய ஸ்டைலில் ஹெல்த்தியான கார்லிக் பெப்பர் சிக்கன் சூப் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ரெசிபிஸ்